பார்த்தோம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பின் முகவுரை. ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. முகப்புரைனா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா முகப்புரை அப்படின்றது எதுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த என்னது குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதோட அடிப்படையில தான் இந்த முகப்புரை அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அந்த குறிக்கோள் தீர்மானம் என்னைக்கு வந்து அவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு? டிசம்பர் 13, 1946. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதான் ஓஆர்னு போட்டிருக்கேன். என்னைக்கு வந்து ஏத்துக்கிறாங்க? Jan 22, 1947. இந்த டேட்ல தான் வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? முகப்புரை அப்படின்றது என்னது? ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து முகப்புரை அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு. அமெரிக்காவோட அரசியலமைப்புலதான் வந்துட்டு பிரியாம்பிள் அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதை பார்த்துதான் என்ன பண்றோம் நம்மளும், சரி நமக்கு ஒரு முன்னுரை மாதிரி ஒரு முகப்புரை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துதான் வந்து நம்ம இதை காப்பி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த முகப்புரைன்றது எதை பேஸ் பண்ணது? எந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணது. சரிங்களா? அதுல என்னென்ன சொல்றாங்களோ அதுல அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதையே தான் கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த முகப்புரை. சரிங்களா? ஓகே. இந்த முகப்புரை அப்படின்றதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம். என்னென்ன வார்த்தைகள்? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, அப்புறம் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் வந்து இருக்குன்னு பார்த்தோம். அதை விட முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் வேர்டு. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு இதான். சரிங்களா? இதை வச்சு என்ன கேட்பாங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்புக்கு எங்கிருந்து ஆதாரம் பெறப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அல்லது எங்கிருந்து அதிகாரம் பெறப்படுகிறது, யார் அதிகாரம் கொடுக்குறா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் தான் ஆதாரம். சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட அரசியலமைப்புக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா, யார்கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்திய மக்கள், நம்ம பீப்புள் தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்புக்கு முக்கிய காரணம். சரிங்களா? இது கேட்பாங்க. அடுத்தது வேற என்ன கேட்பாங்கன்னா இதுல ஒரு வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். என்ன அரேஞ்ச்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் வேர்டு இறையாண்மை, அடுத்தது இப்படிதான் ஆக்சுவலா எப்ப 1949 நவம்பர் 26. இந்த டேட் என்ன டேட்டுங்க? நவம்பர் 26, 1949. இந்த டேட் என்னது? அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு தினம்னா நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு சொன்னோம். கான்ஸ்டிடியூஷனல் டேவா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு 1949 இந்த ஆர்டர்ல தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அந்த முகப்புரையில இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் இதை எப்படி திருத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இறையாண்மை, அடுத்தது சமதர்மம், அடுத்தது மதச்சார்பின்மை, அடுத்தது மக்களாட்சி, அடுத்தது குடியரசு. இந்த 5 வேர்டா வந்து மாத்துறாங்க. இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு புக் பேக் கொஸ்டின்லயும் இருக்கு. இதுல என்ன கேட்பாங்கன்னா இந்த ஆர்டர் மாத்தி மாத்தி வந்து போட்டுருவாங்க. இதுல எந்த வரிசையில நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட முகப்புரையில இந்த வார்த்தைகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. சரிங்களா? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த சமதர்மம், மதச்சார்பின்மை இந்த 2 வேர்டும் எப்ப சேர்க்கிறாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 2 வேர்டு சமதர்மம் அதுக்கப்புறம் மதச்சார்பின்மை இந்த 2 வேர்டும் எப்ப சேர்க்கிறாங்க? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு வந்துட்டு மீனிங். சரிங்களா? எப்ப 1976ல வந்துட்டு இந்த 2 வார்த்தையை வந்து சேர்க்கிறாங்க. இதோட வேற என்ன ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்த, இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கிறாங்க. மொத்தம் 3 வார்த்தை வந்து சேர்க்கிறாங்க. என்னென்ன வார்த்தை? இந்த சமதர்மம், மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த.
சோசியல், செக்யூலர், அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேர்டு எப்ப சேர்க்கிறாங்க? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டம் எப்ப? 1976. சரிங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் இந்த முகப்புரையை வந்து திருத்திருக்காங்க. இது கேட்பாங்க, இதுவரை எத்தனை முறை நமது முகப்புரை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை தான். எப்போது திருத்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எப்பனா 42வது சட்ட திருத்தம் 1976 தான் வந்து திருத்திருக்காங்க. சரிங்களா? இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு சிறிய அரசியலமைப்பு, சிறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த 42வது சட்ட திருத்தத்தை. இது என்னன்னு சொல்றாங்க? மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க, சிறு அரசியலமைப்பு. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்துல இந்த 3 வேர்டு மட்டும் இல்ல, நிறைய பகுதியை வந்து சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நிறைய பகுதியில நிறைய திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஒரே ஒரு திருத்தத்துல. சரிங்களா? அதனாலதான் இது என்ன சொல்றாங்க? ஒரு சிறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. இது கேட்பாங்க, சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் திருத்த சட்டம் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த 42வது சட்ட திருத்தத்துல எந்தெந்த வேர்டு வந்து பிரியாம்பிள்ல சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகேங்க. இப்ப இதுல இருக்க ஒரு ஒரு வார்த்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? இறையாண்மை. இறையாண்மைனா என்ன சொன்னோம்? சாவரினிட்டி அப்படின்னு வந்து சொன்னோம். இறையாண்மைனா ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே சொன்னோம், நம்மளோட உள்நாட்டு பிரச்சனையிலயோ அல்லது உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம நாட்டுக்குள்ளார என்னது யாரும் வந்து வெளியில இருந்து யாரும் வந்து தலையிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தலையிடுறதுக்கு, நம்மளோட சுய விவகாரங்கள்ல தலையிடுறதுக்கு வேற யாருக்கும் வந்து அனுமதி கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு அதிகாரமும் கிடையாது. அதுதான் வந்துட்டு இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். நம்மளோட நாடு ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்றதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரியாம்பல்ல வந்து சேர்த்திருக்காங்க. இறையாண்மை அப்படின்றத சேர்த்திருக்காங்க. எதுக்காக? வேற எந்த ஒரு வெளி கண்ட்ரியோட தலையீடும் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஓகே. அடுத்த வேர்டு என்னது? சமதர்மம். அடுத்த வேர்டு சமதர்மம். சமதர்மம்னா ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுதான் வந்துட்டு சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறையாண்மைனா என்னன்னு புரியுதுங்களா? அதாவது நம்மள வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க வந்து இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி எந்த ஒரு வெளித்தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இல்லாத ஒரு கண்ட்ரி தான் நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு உறுப்பினர்களா வந்து இருக்கும். காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு நம்மள இப்ப காமன்வெல்த் கண்ட்ரில இருக்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து ஒரு மேலாண்மை மிக்கதா அப்படின்னா வந்து கிடையாது. சரிங்களா? அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த நாடுகள் ஒரு கூட்டணியா தான் இருக்காங்க, ஒரு சகோதரத்துவமா தான் வந்து இணைஞ்சிருக்காங்களே தவிர பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆட்சி பண்ற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு இனிமே கிடையாது. நாங்க ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது சுதந்திரமானது, அததான் இதை மீன் பண்றாங்க. அடுத்தது சமதர்மம். சமதர்மம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணணும், நாங்க ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சமதர்மம். இந்த முகப்புரையில சமதர்மம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சரிங்களா? சமதர்மம்னா என்னங்க? எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அப்ப என்னது? மக்களாட்சி. எல்லா மக்களும் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு சம உரிமை இருக்கு. சரிங்களா? அதான் சமதர்மம். இப்ப உனக்கு ஓட்டுரிமை கிடையாது, உனக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்லாம் வந்து கிடையாது. என்ன பண்றாங்க? எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுதான் வந்துட்டு சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இந்த சமதர்மத்தை வந்துட்டு என்ஷூர் பண்றதுக்காக ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாடு என்னன்னா ஆவடியில வந்து நடக்கும். தெபார் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில, UN தெபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவடியில ஒரு காங்கிரஸ் செஷன் எப்பனா 1955ல. இந்த செஷனோட அந்த மோட்டோ என்னன்னா சமதர்ம சமுதாயம் அமைத்தல். இதுதான் இந்த செஷனோட மோட்டோ. சரிங்களா? இந்த சமதர்மத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சமதர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப சமதர்மம்னா என்ன, எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செஷன் தான். சரிங்களா? இது எப்ப நடத்துறாங்க? 1955ல காங்கிரஸ் கட்சி தான் இந்த
இந்த ஒரு செஷனை வந்து நடத்துறாங்க. அந்த செஷனோட மோட்டோ என்னன்னா சமதர்ம சமுதாயம் அமைத்தல் அப்படின்றது. யாரோட தலைமையில நடத்துறாங்க? யுஎன் டெபார் அப்படின்ற ஒரு தலைமையில தான் இந்த மாநாட்டை வந்து நடத்துறாங்க. சரிங்களா? சமதர்மம்னா ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப பொருளாதாரமா இருந்தாலும் சரி, மக்களாட்சியா இருந்தாலும் சரி, ஓட்டுரிமையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னது ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு சமதர்மம். அடுத்தது மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மைனா என்ன? எந்த ஒரு மதத்தையும் வந்து சார்ந்திராமல் இருக்கிறது தான் வந்துட்டு மதச்சார்பின்மை. சரிங்களா? ஆக்சுவலா பிரியாம்பிள்ல மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து கிடையாது. எப்ப சேர்க்கிறாங்க? 42வது சட்ட திருத்தம் 1976 தான் வந்து சேர்க்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப பிரியாம்பிள்ல வந்து இல்ல மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. வேற எங்க வந்துட்டு இனிஷியலா மதச்சார்பின்மையை கொடுத்திருந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 42வது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி 1976க்கு முன்னாடி மதச்சார்பின்மை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? எங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 25ல இருந்து 28 இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆர்டிகல் 25 to 28. சரிங்களா? இந்த ஆர்டிகல் என்னன்னா மொத்தமாவே மத சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம், எப்படி வந்துட்டு அவங்களுக்கு சுதந்திரமா இருக்கலாம், அது மாதிரி அவங்களுக்கான உரிமைகள் தான் இந்த 25ல இருந்து 28 வரைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் மதச்சார்பற்ற அந்த மத சுதந்திர உரிமைகள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பேர் என்னன்னா மத சுதந்திர உரிமைகள். அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளார கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் எங்க கொண்டு வந்துடுறாங்க? பிரியாம்பிள், நம்மளோட முகப்புரையிலேயே நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இந்த இந்த சட்ட திருத்தத்துல வந்து இந்த வார்த்தையை வந்து சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப மதச்சார்பின்மைனா என்ன? அரசுக்குன்னு எந்த ஒரு மதமும் வந்து கிடையாது. சரிங்களா? அரசுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது. இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப பாகிஸ்தான் எடுத்துட்டோம்னா முஸ்லீம் கண்ட்ரி, அதே மாதிரி ஹிந்து கண்ட்ரிஸ், கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரி, அந்த மாதிரி நிறைய ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இருக்கு. நம்மளோட நாடு அந்த மாதிரி கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அந்த மதத்தை பரப்புறதுக்கு அவங்க என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கலாம், அந்த மதத்துக்கான சொத்துக்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திராது, எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தியும் பிடிக்காது. சரிங்களா? எல்லா மதத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுதான் இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நார்த்திக அரசுனா என்னங்க? நார்த்திக அரசுனா மதமே கிடையாது. சரிங்களா? அரசுக்கும் மதத்துக்கும் எப்பயும் என்னது சண்டை தான். சரிங்களா? இதுவே வந்துட்டு ஒரு மத சார்புடைய அரசுனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து ஃபாலோ பண்றது. மத சார்பற்றதுன்னா அரசு வந்துட்டு எந்த ஒரு மதத்தையும் வந்து சாராமல் நடுநிலையா வந்து இருக்கிறது தான் மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்றாங்க. மதச்சார்பின்மையில நார்த்திகன் ஒண்ணு இருக்கு. நார்த்திகனா என்ன? எந்த ஒரு மதத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணாது, எல்லா மதத்தையும் என்ன பண்ணும், எல்லா மதத்தையுமே வந்துட்டு ஒரு வன்முறையா தான் வந்துட்டு பார்க்கும். ஒரு என்ன எப்படி பார்க்கும்னா வந்துட்டு மதங்களே வந்துட்டு நம்ம நாட்டுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. மத சார்பற்றனா எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணாதது. அரசு எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணாது, ஆனா மக்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதான் மத சுதந்திரம். மத சார்புடையனா குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்றாங்க. இதுவே நார்த்திகனா அரசு வந்து மதத்துக்கு எதிரா இருக்கும். அரசுக்கும் மதத்துக்கும் எப்போதுமே என்ன இருக்கும், ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, அரசும் மதமும் எதிரெதிரானது அப்படின்னு சொல்றதுதான் இந்த நார்த்திக அரசு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த வார்த்தை என்னது? மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன? ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருப்பாரு? மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்த மக்களாட்சியிலேயே வந்துட்டு 2 வகையான மக்களாட்சி இருக்கு. என்னென்ன மக்களாட்சி? நேர்முக மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு 2 இருக்கு. நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்? நம்ம மறைமுக மக்களாட்சி, அதாவது பெரிய கண்ட்ரியா இருக்கனால நம்மளால என்ன பண்றோம், மறைமுக மக்களாட்சி அப்படின்றதான் வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? மக்களாட்சி இதெல்லாம் பிரியாம்பிள்ல இருக்க முக்கியமான வார்த்தைகள்ங்க. சரியா? மக்களாட்சியில என்ன இருக்கு? 2, நேர்முக, மறைமுக. நேர்முகனா எப்படி இருக்கும்? கம்மியான பீப்புள், கொஞ்சம் பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு நேர்முக மக்களாட்சி வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்ப சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் நேர்முக மக்களாட்சி தான் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்முக மக்களாட்சி மக்கள் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பா இருப்பாங்க. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அவங்க கிட்ட ஓட்டிங்க்கு விடுவாங்க. சரிங்களா? ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் கிட்ட பொது வாக்கெடுப்புக்கு வந்து விடுவாங்க.
அவங்க ஓட் போடுறத பொறுத்துதான் அந்த சட்டத்தையும் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இப்போ ஒரு உறுப்பினர் வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஆனா அவருக்கு மேல அவங்களுக்கு திருப்தி கிடையாது. சரிங்களா? அப்ப திருப்தி இல்லம் போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள திரும்பவும் வந்து இது பண்ணிடுவாங்க. நீங்க போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ரிவர்க் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தரை அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க சட்டமன்றத்துக்கு, அவங்க மேல ஒரு சில இதனால அதிருப்தி வந்துருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே அவங்களை திரும்ப வந்து வாங்கிக்கலாம், அதாவது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த நேரடி மக்களாட்சியில இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்ப ஏதோ ஒரு ஜென்ரலா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு டைரக்டா மக்கள் கிட்ட வந்து ஓட்டிங்க்கு தருவாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுல வரும், நேர்முக மக்களாட்சியில வந்து வந்துரும். சரிங்களா? ஓகே. இந்த மறைமுக மக்களாட்சியில என்னன்னா, நம்ம தேர்ந்தெடுத்து பிரதிநிதிகளை சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம். சரிங்களா? மக்களால யார் தேர்ந்தெடுக்கப்படுறா, பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க எங்க போறாங்க, சட்டமன்றத்துக்கு வந்து போறாங்க. இந்த பிரதிநிதிகள் தான் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவதில் பங்கு கொள்வார்கள். சரிங்களா? சட்டம் இயற்றுவதில் யாரு பங்கு கொள்வா, இந்த பிரதிநிதிகள் தான். மக்கள் டைரக்டா வந்து பங்கு எடுத்துக்கல. சரிங்களா? அந்த பிரதிநிதிகள் தான் வந்துட்டு சட்டம் இயற்றுறாங்க. என்ன நமக்கு கொண்டு வரணும், என்ன வேணாம் அப்படின்னு முடிவு பண்றது யாரு, அந்த பிரதிநிதிகள் தான் வந்து முடிவு பண்றாங்க. சரிங்களா? இங்க மக்கள் வந்துட்டு இவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது மட்டுமே தவிர மற்றபடி சட்டம் இயற்றுவதிலோ அல்லது ஒரு பொது பிரச்சனைக்கான வாக்கெடுப்பிலோ வந்துட்டு மக்கள் வந்து பங்கு பெறுவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது புரியுதுங்களா? மறைமுக மக்களாட்சினா மக்கள் பிரதிநிதிகளை மட்டும்தான் அனுப்புறாங்க, அவங்கதான் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளோட கண்ட்ரில இருக்க மறைமுக மக்களாட்சியில என்னென்ன இருக்கு, நம்ம 18 ஏஜ் முடிஞ்சோடனே எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போடுறோம். சரிங்களா? ஓகே. வேற என்ன பண்றாங்க, மற்றபடி மத்த எல்லாத்தையுமே யார் தான் பாத்துக்கிறா, அந்த பிரதிநிதிகள் தான் வந்துட்டு ஒரு சட்டம் இயற்றுவதிலிருந்து எல்லாத்தையும் அந்த பிரதிநிதிகள் தான் வந்து பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பிரதிநிதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா ரிமூவ் பண்ண முடியுமா, நம்மளோட கண்ட்ரில ரிமூவ் பண்ண முடியாது. அவங்களோட ஆட்சி காலம் முழுமையும் அவங்க வந்துட்டு ஒரு தடவை தேர்ந்தெடுத்துட்டா அவங்க தான் அந்த ஆட்சி காலம் முழுமையுமே வந்துட்டு ஆட்சியில இருப்பாங்க. சரிங்களா? நம்ம நினைக்கும் போது அவங்கள நீக்கம் பண்ண முடியாது மறைமுக மக்களாட்சியில. இதுவே நேர்முக மக்களாட்சியில அவங்களால நீக்கம் பெற முடியும், அதாவது திரும்ப பெறுதல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த முறை மூலமா அவங்க அந்த பிரதிநிதிய என்ன பண்ணிருவாங்க, ரிமூவ் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஓகே. இது அடுத்த வார்த்தை. இப்ப அடுத்த வார்த்தை என்ன, குடியரசு. குடியரசுனா ரிப்பப்ளிக் அப்படின்றது. சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு என்ன சொல்றோம், குடியரசு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? இந்த அரசின் தலைமை தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு, நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றோம். யார, குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் தான் முதல் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. எப்போல இருந்து ரிப்பப்ளிக், 26 ஜான் 1950 இந்த நாள்ல தான் என்ன சொல்றோம், நம்ம குடியரசு தினமா வந்து சொல்றோம். சரிங்களா? இப்ப குடியரசு அப்படின்னா என்னது, குடியரசு அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, அதுல இருக்க எல்லா மக்களுக்கும் வந்துட்டு அந்த அரசு அப்படின்றது பொதுவானது. இப்ப கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பீப்புளுக்கும் அது வந்து பொதுவானது. சரிங்களா? இப்ப ஒருத்தவங்களுக்கு பாகுபாடு, இன்னொரு நீங்க இது மாதிரி நீங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்துட்டு பாகுபாடு இல்லாம அனைத்துமே யாருக்கு பொதுவானது, பொதுமக்களுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுதான் குடியரசு. குடியரசுனா ஒண்ணுமே இல்ல, நமக்கு யாரு ஹெட், குடியரசுத் தலைவர். இவரை யார் தேர்ந்தெடுக்கிறா, மறைமுக தேர்தல் மூலமா அந்த பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஒரு சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க, டைரக்டாவே வந்துட்டு அவரை தேர்ந்தெடுப்பாங்க. டைரக்டாவே குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நமக்கு என்ன பண்றோம், பிஎம் மட்டும் தான் நம்ம டைரக்டா வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒருத்தர் தான் அந்த பிரைம் மினிஸ்டர். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான அந்த மக்கள், அந்த ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லோக்சபால இருக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். மற்றபடி குடியரசுத் தலைவரையோ அல்லது துணை குடியரசுத் தலைவரையோ இவங்களை யாரையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த குடியரசுத் தலைவர் அப்படின்றவரை யார் தேர்ந்தெடுக்கிறா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நம்மளோடது ஒரு குடியரசு நாடு, குடியரசுத் தலைவரை தலைவராக கொண்டுள்ள நாடு. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த குடியரசுக்கு வேற என்ன மீனிங் சொல்றாங்க,
இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாடு, அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவானது, எந்த பாகுபாடும் இல்லாம நம்ம ஒரு பொதுவான கண்ட்ரி, எல்லாரையும் ஈக்குவலா பாக்குற ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீதி, ஜஸ்டிஸ். சரிங்களா? இந்த நீதி அப்படின்றது எந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ரஷ்ய புரட்சி. இது கேட்பாங்க, நீதி அப்படின்ற வார்த்தை எந்த ஒரு கண்ட்ரியோட இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய புரட்சியில இருந்து தான் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? நீதியிலேயே வந்துட்டு ஒரு 3 நீதி இருக்கு. என்னென்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சமூக நீதி ஃபர்ஸ்ட் இருக்கிறது சமூக நீதி. சமூக நீதினா என்ன? சமூக நீதினா ஒண்ணும் இல்லை, எல்லாரையும் வேறுபாடு இல்லாம வந்து நடத்தணும். அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, கேஸ்ட் பொறுத்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடத்துவதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல அந்த பின்தங்கியவர்கள், மற்றபடி அந்த ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசி இந்த மாதிரி வர்றவங்க யாரையுமே வந்துட்டு ஒரு பாகுபாடு காட்டாம ஒரு சமூகமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்னப்படி கேஸ்ட் அடிப்படையில, அதாவது சமூக அடிப்படையில், சமூக அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அததான் இந்த சமூக நீதியில வந்து சொல்றாங்க. சரிங்களா? யாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்காம எல்லாரையும் ஈக்குவலா வந்து பார்க்கணும், எல்லா சமூகத்தையும் ஈக்குவலா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பொருளாதார நீதி. பொருளாதார நீதினா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு சொத்து இருக்கு. இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு 5 ஏக்கர் சொத்து இருக்கு, இன்னொருத்தட்ட சொத்தே வந்து கிடையாது, இன்னொருத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி, அதாவது சொத்து, வருமானம் இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு சமம் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் பொருளாதார நீதின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கும் சொத்து உரிமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் இவ்வளவு சொத்து வரைக்கும் எனக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்கவுங்களோட சொத்தை அவங்கவுங்க வந்து வச்சுக்கிறாங்க. மற்றபடி எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணுமா, இப்ப நான் 5 ஏக்கர் வச்சிருக்கேன்னா இன்னொருத்தருக்கு 5 ஏக்கர் கொடுக்கணுமா அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. இந்த பொருளாதார நீதியில என்ன சொல்றாங்கன்னா, சொத்துக்களில் வருமானம், சொத்துல இருக்க சமமின்மையை வந்து நீக்கணும். அதாவது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வேலைக்கு போறாங்க. சரிங்களா? அதை பொறுத்து ஆணுக்கு வந்து ஒரு 400 ரூபாய் வந்து சம்பளம் தராங்க, பெண்ணுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் சம்பளம் தராங்க. இது வந்துட்டு என்னது, இங்க வந்துட்டு ஒரு என்ன பண்றாங்க, அந்த பால் அடிப்படையில வந்துட்டு வேறுபாடு காட்டி அந்த சம்பளத்தை வந்து குறைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பொருளாதாரம் ஒரு கூலி அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சமமா தான் வந்து கொடுக்கணும், ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்தது அரசியல் நீதி. அரசியல் நீதினா ஒண்ணும் இல்ல, எல்லாருமே என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே ஓட்டு போடலாம். சரிங்களா? ஓகே. எல்லாருமே எங்க போலாம், கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வந்து போலாம். சரிங்களா? எல்லாருமே அரசை விமர்சனம் செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு அரசியல்ல பங்கெடுப்பதற்கான உரிமையை கொடுக்கறது தான் வந்துட்டு அரசியல் நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போடுற உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, அதுக்கப்புறம் அந்த அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் உரிமை எல்லாமே எங்க இருக்கு, நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவா தான் வந்து இருக்கு. சரிங்களா? இதான் என்ன சொல்றாங்க, அரசியல் நீதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீதிக்கு கீழே 3 இருக்கு: சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. நீதி அப்படின்றது எங்க இருந்து எடுத்திருக்காங்க, ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அடுத்தது சுதந்திரம். ஓகேங்க. சுதந்திரம் எது இதுல எல்லாம் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க, நம்ம எண்ணம், செயல், சிந்தனை, நம்பிக்கை, ஒரு மதத்தை ஃபாலோ பண்றது, இதுல எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்க, சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சுதந்திரம் அப்படின்றது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. எது இதுல, நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், நம்ம கண்ட்ரிக்குள்ளார எங்க வேணாலும் வந்து போலாம், நம்ம எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுலாம், எந்த ஒரு மதத்தையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே என்ன கொடுத்திருக்காங்க, சுதந்திரம் அப்படின்ற ஒண்ணு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்,
இந்த 3 வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. அது ரஷ்ய புரட்சியில இருந்துன்னு சொன்னோம். இது பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுல சுதந்திரத்தை தான் இப்ப பார்த்தோம். சரிங்களா? இதுல நமக்கு சுதந்திரம், எண்ணம், சிந்தனை, நம்பிக்கை, பற்றார்வம், இதுல எல்லாத்துலயுமே நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. எண்ணம், அடுத்தது சிந்தனை, அடுத்தது நம்பிக்கை, அடுத்தது பற்றார்வம். இதுல எல்லாத்துலயுமே என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு சுதந்திரம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம்னா என்னங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுக்குன்னு ஒரு சில ஆர்டிகல் இருக்கு. சமத்துவ உரிமைகளை சொல்றது எந்தெந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே எதை பத்தி பேசுது? இந்த சமத்துவத்தை பத்தி பேசுது. சரிங்களா? இந்த ஆர்டிகல் 14 இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லுது? சமத்துவ உரிமைகளை பத்தி சொல்லுது. சரிங்களா? அந்த 14 அப்படின்றது சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 15 அப்படின்றது சாதி, மதம், இனம் இதை பொறுத்து வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 16 அப்படின்றது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அப்படின்றத பத்தி சொல்லும். 17 அப்படின்றது தீண்டாமை ஒழிப்பு. 18 அப்படின்றது ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்றத பத்தி சொல்லும். சரிங்களா? இது இந்த எல்லா ஆர்டிகளும் பின்னாடி பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப எலாபரேட்டா வந்து பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் 14 to 18 என்ன சொல்லுது? சமத்துவத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? ஓகே. இந்த சமத்துவத்திலே மொத்தம் 3 சமத்துவம் இருக்கு. என்னன்னா குடிமை சமத்துவம், அடுத்தது அரசியல் சமத்துவம், அடுத்தது பொருளாதார சமத்துவம். சரிங்களா? இந்த குடிமை சமத்துவம்னா என்ன? இந்த ஆர்டிகல் 14ல இருந்து 18 எல்லாமே குடிமை சமத்துவத்தை தான் பத்தி பேசுது. அதாவது ஒரு மனுஷனுக்கான சமத்துவம்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைத்து மக்களும் சமம். அடுத்தது சாதி, மதம், இனம் பொறுத்து வேறுபாடு காட்டக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குடிமக்களுக்கான சமத்துவம்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்றதுதான் இந்த குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அரசியல் சமத்துவம். அரசியல் சமத்துவம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்க? 18 வயசு முடிஞ்ச எல்லாருக்கும் ஓட்டு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. சாதி, மதம், இனத்தை பொறுத்து யாருக்கும் ஓட்டு உரிமை தவிர்க்கப்படக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணணும்? அந்த வாக்காளர் அடிப்படை அந்த 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே வாக்காளர் ஆவதற்கான தகுதி இருக்கு. எல்லாருமே அரசியல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுக்கான தகுதி வந்து அந்த 18 வயசு தான். மத்தபடி வேற எந்த காரணமும் வேற எந்த காரணத்தையும் வச்சு அவங்க வாக்காளர்ல இருந்து விடுபட்டுற கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அரசியல் சமத்துவம் சொல்றாங்க. அதாவது அரசியல்ல ஈடுபடுறதுக்கு எல்லாருக்கும் சமத்துவம் இருக்கு, அதான் சொல்றாங்க. அடுத்தது பொருளாதார சமத்துவம். பொருளாதார சமத்துவமும் இப்ப நம்ம சொன்னோம், எல்லாருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். இப்ப ஒருத்தவங்க இப்ப 2 பேருக்கும் ஈக்குவலா வேலை பாக்குறாங்க. காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா தான் வந்து சேலரி கொடுக்கணும். நீங்க வேற ஏதாவது காரணம் காட்டி அவங்களுக்கு வந்து சேலரி ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் வந்து கொடுக்க கூடாது. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பொருளாதார சமத்துவம். அடுத்தது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். குறக்குறன்னு கேக்குதா? போர்டில் அழுத்தி எழுதுறதுனால அந்த சத்தம் வருதானு. ஓகே சார், சரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார், பாக்குறேன். நார்மலா இருக்கும்போது கேக்குதுங்களா இல்லையா? எழுதும் போதுதான் கேக்குதுங்களா? இப்போ ஒன்றும் கேட்கல மேம் சவுண்டு. சரி, சரிங்க சார், ஓகே சார். அடுத்தது சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்னா அதாவது எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்ணணும்? சகோதரர்களா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆர்டிகல் இருக்குன்னா 51 அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமையில ஒரு 11 கடமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு கடமையாதான் இந்த சகோதரத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 51A இருக்கிற அடிப்படை கடமையில ஒரு கடமையா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே என்னது? நம்ம முகப்புரையில இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். சரிங்களா? ஓகே.
இதுல என்னென்ன கேட்பாங்கன்னு வந்து சொன்னோம். அதுல மதச்சார்பின்மை எப்ப சேர்த்தாங்க, சரிங்களா, அது எப்ப சேர்த்தாங்க. அடுத்தது வேற என்ன சொன்னோம், இந்த நீதி அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தாங்க. அடுத்தது இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்றது எங்க இருந்து வந்து எடுத்தாங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது அந்த முகப்புரை அப்படின்றது எதுல இருந்து எடுத்தாங்க, அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்து. அவரு ஜவஹர்லால் நேரு அவர் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாரு. அதோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் தான் இந்த முகப்புரைன்னு பார்த்தோம். அடுத்தது முகப்புரை அப்படின்றது வேற எந்த கண்ட்ரில இருக்குன்னு பார்த்தோம். யுஎஸ்ஏல வந்துட்டு முகப்புரை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயும் முகப்புரை அப்படின்றது ஒண்ணு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா, இது எல்லாமே நம்மளோட முகப்புரையில இருக்க முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா, இதுல அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். இறையாண்மை, அடுத்தது சமதர்ம, அடுத்தது மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா, ஓகே. இப்ப இது வரைக்கும் புரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே சார். ஓகேங்க. இப்ப முகப்புரைக்கு என்னென்ன கேஸ் வந்து இதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்னா 1960. சரிங்களா, இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பெருபாரி அப்படின்ற ஒரு பகுதி நம்மளோட கண்ட்ரியோட இருக்கும். இந்த பகுதியை வந்துட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஒரு நல்லெண்ண அடிப்படையில வந்து கொடுப்போம். சரிங்களா, இந்த பெருபாரி அப்படின்ற பகுதியை பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்குறோம். அப்ப கொடுக்கும்போது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் இல்ல வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இது இப்படி கொடுக்கும்போது இது நம்மளோட அரசியலமைப்புல இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கா, இது மாதிரி நம்ம அரசியலமைப்புல இடம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுட் வருது. சரிங்களா, அதாவது நம்மளோட ஒரு பகுதியை இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கறது நம்மளோட அரசியலமைப்புல எதுலயாச்சும் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்படி ஒரு கேஸ் வருது. சரிங்களா, இப்ப இந்த கேஸ்க்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஆர்டிகிள் 143 சொல்லுவாங்க. அவரோட ஆலோசனை பேரும் அந்த ஆர்டிகிள். சரிங்களா, அதாவது இப்ப குடியரசுத் தலைவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்றது யாருன்னா சிஜேஐ அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, தலைமை நீதிபதி சிஜேஐ அவர்கிட்ட தான் என்ன பண்ணுவாரு, அவரே போய் டவுட் கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு ஒண்ணு இருக்கு, இதுக்கு நம்ம அரசியலமைப்புல இடம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. சரிங்களா, இப்படி கேட்கும்போது இந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முகப்புரை அப்படின்றது என்னது, நம்மளோட அரசியலமைப்போட ஒரு பகுதியே வந்து கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரிங்களா, எந்த கேஸ்ல, இந்த பெருபாரி யூனியன் வழக்குல இந்த பெருபாரி பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, இந்த மாதிரி ஒண்ணுக்கு இடம் இருக்கா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு என்ன பண்றாங்க, குடியரசுத் தலைவர் அப்படின்றவரு சிஜிஐ கிட்ட போய் வந்து கேக்குறாரு. எதன் அடிப்படையில, இந்த ஆர்டிகிள் 143 அடிப்படையில வந்து கேக்குறாரு. சரிங்களா, இப்ப அவங்க என்னென்ன டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா, முகப்புரை அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதியே வந்து இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. முகப்புரை முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதியை வந்துட்டு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பகுதியை
இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கறத பத்தி நம்மளோட இதுல சொல்லல. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஒரு திருத்தம் கொண்டு வந்தாதான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிப்படையா என்ன சொல்லிடுறாங்க, முகப்புரை அப்படின்றது அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது ரெண்டாவது கேஸ். இது ரெண்டாவது கேஸ், கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இந்த சொத்துரிமை, இது என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி அதுக்கான பிரச்சனையா வந்து வரும். இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முகப்புரை அப்படின்றது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான். ஏன்னா அரசியலமைப்புல இருக்கிற எல்லாத்துக்குமான ஒரு அவுட்டர் தான் வந்துட்டு இந்த முகப்புரை அப்படின்றது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாதுன்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு பகுதி அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இதோட அடிஷனலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த முகப்புரை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் இந்த முகப்புரை. அப்ப இந்த முகப்புரை என்னது, நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி தான் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அந்த முன்னாடி சொன்னதை மாத்தி இந்த கேஸ்ல வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? அரசியலமைப்புல ஒரு பகுதி தான் முகப்புரை, முகப்புரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அடுத்த கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முகப்புரை அப்படின்றது அரசியலமைப்போட ஒரு இன்டகிரேட்டட் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அரசியலமைப்போட ஒரு இன்டகிரேட்டட் பார்ட் தான் இந்த முகப்புரை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முகப்புரையை வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறுற மாதிரி திருத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? இந்த பெருபாரி கேஸ்ல முகப்புரை அப்படின்றது அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது, முகப்புரையில திருத்தமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டு சொல்லுவாங்க, ஒண்ணு அரசியலமைப்போட பகுதி கிடையாது, இன்னொன்னு முகப்புரையில எந்த திருத்தமும் செய்ய முடியாது அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவாங்க. இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்க, அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகப்புரை, ஆனா என்ன பண்ணலாம், அந்த அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது, நீங்க முகப்புரையை திருத்துங்க, ஆனா என்ன பண்ணணும், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம ஆர்டிகல் 368 பயன்படுத்தி திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடிப்படை கட்டமைப்பு மாறாமல். பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது எல்ஐசி கேஸ்ல என்ன சொல்றாங்க, முகப்புரை அப்படின்றது திருத்தலாம், இது ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். இதுல என்ன சொல்றாங்க, இதுலயும் அடிப்படை கட்டமைப்பு மாற்றாம திருத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்க, ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்றாங்க. இந்த மூணு கேஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பெருபாரி கேஸ்ல என்ன சொல்றாங்க, முகப்புரை அப்படின்றது கான்ஸ்டியூஷனோட பகுதி கிடையாது, அதை திருத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததுல அது ஒரு அரசியலமைப்போட ஒரு பகுதி தான், நீங்க திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம திருத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. எல்ஐசி கேஸ்ல என்ன சொல்றாங்க, இது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது நம்மளோட பிரியாம்பிள பத்தி ஒருத்தரும் என்னென்ன சொல்றாங்க, யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க போறோம்.
ஓகேங்க. இப்ப நம்மளோட அரசியலமைப்பு அந்த முகப்புரைய பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்கா? வல்கிவாலா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்துட்டு ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது இதயத்துல்லா. இதயத்துல்லானா முன்னாள் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி. சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசியலமைப்பின் ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்புக்கு ஒரு ஆத்மாவே வந்துட்டு இந்த முகப்புரை தான். இது வந்துட்டு யுஎஸ்ஏல இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனோட முகப்புரையை விட நம்மளோட முகப்புரை வந்துட்டு ரொம்ப மேலானது அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அடுத்தது பார்க்கர். இவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கீ நோட்டு, முக்கிய குறிப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அடுத்தது KM முன்ஷி. முன்ஷி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஹோரோஸ்கோப் மாதிரி வந்துட்டு இருக்கு, அதாவது ஜாதகம் மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு இறையாண்மை மிக்க ஜாதகம், குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? KM முன்ஷி. அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முகப்புரை அப்படின்றது நம்மளோட எண்ணத்தையும் கனவையும் வெளிப்படுத்துற மாதிரி வந்து இருக்கு. நம்மளோட எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருக்கு, நம்ம இந்தியர்களோட எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருக்கோ அதை இந்த முகப்புரை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டிருக்காங்க யார் யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வல்கிவாலானா அடையாள அட்டை. இதுல பார்க்கர், இன்னொருத்தர் யார் வருவாருன்னா பார்க்கவா அப்படின்னு ஒருத்தர் வருவார். இது ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பார்க்கவான்னு ஒருத்தர் வருவாரு, பார்க்கர்னு ஒருத்தர் வராரு. பார்க்கர்னா பார்க்கர் பெண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்ல தான் என்ன பண்ணுவோம், குறிப்பு எழுதுவோம். சரிங்களா? அப்ப பார்க்கர்னா முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்க்கவா. பார்க்கவா என்ன சொல்லியிருக்காரு? இது புரியுதுங்களா? புரியுது மேம். எஸ் சார். ஓகே. ஆமா, அரசியலமைப்பின் ஆத்மா வந்து பார்க்கவா தானே சொல்லியிருப்பாங்க. இதயத்துல்லா வருமா? அவர் வந்து ஆன்மான்னு சொல்லுவாருங்க, இவர் ஆத்மான்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை டிஃபரெண்ட் வரும். இதயத்துல்லா அப்படின்றவரு என்ன சொல்றாரு, ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவரு ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே சேம் மீனிங் தான். ரெண்டு பேருமே இந்த கருத்தை சொல்றாங்க, ஆத்மா ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதயத்துல்லா வருமா? இதயத்துல்லா தான் சார். அடுத்தது பார்க்கவா. பார்க்கவா என்ன சொல்றாரு? இது வந்துட்டு பார்க்கவா அப்படின்னு, பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் வந்துட்டு இதை சொல்றாரு, அரசியலமைப்போட முக்கிய பகுதியே வந்துட்டு இந்த முகப்புரை தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா. அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்றது இந்த முகப்புரை தான். அடுத்தது திறவுகோள். சரிங்களா? கீ. அங்க என்ன பார்த்தோம், கீ நோட்னு பார்த்தோம். கீனா பார்க்கவா, கீ நோட்னா பார்க்கர். சரிங்களா? இது டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. கீனா பார்க்கவா, கீ நோட்னா பார்க்கர். சரிங்களா? அடுத்தது நகை பெட்டி. அரசியலமைப்போட ஒரு நகை பெட்டி மாதிரி இந்த முகப்புரை இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது நம்மளோட மதிப்பை உணர்த்தும் ஒரு அளவுகோல் மாதிரி இந்த முகப்புரை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? இது எல்லாமே யார் சொல்றா? பார்க்கவா வந்து சொல்றாரு. சரிங்களா? மொத்தம் 6 பேர் வந்து பார்த்தோம். 6 பேரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவ்வளவுதான் முகப்புரை. இதுல முக்கியமான பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். 42வது சட்ட திருத்தம், என்னென்ன வார்த்தை சேர்த்தாங்க, நீதி அப்படின்றது எங்க எடுத்தாங்க, சகோதரத்துவம் சுதந்திரம் எங்க இருந்து எடுத்தாங்க, நம்மளோட முகப்புரை எதனால கொண்டு வந்தாங்க, அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். என்னைக்கு பாஸ் பண்ணாங்க, என்னைக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்தது இந்த அரசியலமைப்பை பத்தி ஒருத்தரும் என்னென்ன சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது அரசியலமைப்பை பத்தின அந்த ஆஹ் அந்த ஒரு கேஸும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு கேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 கேஸ்லயும் என்னென்ன சொல்றாங்க அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது புரியுதுங்களா? புரியுது மேம். வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொல்லுங்களா மேம்? என்னங்க சார், புரியல. வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு எது சொல்லுங்க? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனை பத்தி பொதுவா சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல நிறைய பேர் லாயர்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஒருத்தரும்
என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்துக்கள் அதிகமா இருந்தாங்க, அடுத்தது காங்கிரஸ் தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு முன்னாடி பார்த்தோம்ல. ஓகே மேம். இப்ப கேக்குதுங்களா சார்? இப்பதான் மேம் கேக்குது. சரிங்க சார். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்றது வந்துட்டு யுவர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, சரிங்களா? இது பின்னாடி பார்ப்போம். அரசியலமைப்பை பத்தி யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். இன்னொரு செட்டும் வந்து பார்ப்போம், சரிங்களா? யார் யாரு அதோட அத பத்தி வேற மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் யாரு சொல்லுறா, அதுக்கப்புறம் யானை மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, இது இன்னொரு செட்ல வந்து பார்ப்போம், சரிங்களா? அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். அதுல வந்துட்டு இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. சரிங்க சார். லீகல் அட்வைசர் யாரு கான்ஸ்டிடியூஷனுக்கு? கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கத்துக்கு, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்ப லீகல் அட்வைசரா யாரு இருக்கா? பிஎன் ராவ். பிஎன் ராவ். சரி, ஓகேங்க. ஓகே, இட்டாலிக் வெர்ஷன் யாரு ஃபர்ஸ்ட் கையில எழுதியிருப்பா? இட்டாலிக் வெர்ஷன் நைரஜன் பெஹாரி, பிரேம் பெஹாரி. பிரேம் பிகாரி நரேன் ரைசதா, சரிங்களா? ஹிந்தி வெர்ஷன் வசந்த் வசந்த் கிருஷ்ண வைத்யா அப்படின்றவர், சரிங்களா? ஓகே. அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் பழங்குடியினர் குழுக்கு யாரு ஹெட்டா இருந்தா? வல்லபாய் பட்டேல், சரிங்களா? ஓகே. முதல் சபாநாயகர் யாருங்க? ஜிவி காமராங்கர். ஓகே, சரி, ஓகேங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அரசியலமைப்புல எத்தனை குழுக்கள் இருக்குன்னு பார்த்தோம். 8 பெரிய குழுக்கள், 13 சிறிய குழுக்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம், சரிங்களா? இன்னும் ஒரு சில இதுல 14 சிறிய குழுக்கள்னு இருக்கு, ஒரு சில இதுல 15 சிறிய குழுக்கள்னு வந்து இருக்கு, சரிங்களா? அது நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 13 கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது பார்த்துட்டு நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே. டிராஃப்டிங் கமிட்டி என்னைக்கு போடுறாங்க? 29th August. 29 ஆகஸ்ட் 1947. சரி, ஓகேங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யாரு பாஸ் பண்றா? ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்றா? நேரு. நேரு. ஓகேங்க, ஓகே. ஆவடியில நடந்த காங்கிரஸ் செஷனோட மோட்டோ 1955ல ஆவடியில நடந்த காங்கிரஸ் செஷன் எதுக்காக நடந்துச்சு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சமதர்ம சமுதாயம் அமைத்தல். சரி, ஓகேங்க. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து எடுத்திருக்கோம்? பிரெஞ்சு. நீதி அப்படின்றது ரஷ்ய புரட்சி, சரிங்களா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக், அதாவது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து பார்க்கலாம், சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா?